ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் பிரியாணி. இது என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பட்டை பாருங்கள், பட்டை எடுத்திருக்கேன். 5 கிராம்பு, 3 அன்னாசிப்பூ இதழ். இது அன்னாசிப்பூ, இதில் 3 இதழ் மட்டும் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், மல்லி, வரமல்லி வந்து இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூனு. அதே அளவு வந்து மிளகு வந்து இதில் பாதி ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் அதே பாதி ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு கொஞ்சோண்டு, ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ட்ரையாக வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு, வறுத்து அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணும். சிக்கனில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பாருங்க, ஏன்னா இது இப்போயே கொஞ்சம் போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த சிக்கன் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து என்னென்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் திக்காக வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள், ஒரு பவுல் நிறைய, இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். இதில் நான் வந்து பாதி போட்டு பிசைஞ்சு வச்சிடலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து தயிரோடு இந்த சிக்கன்லாம் சேர்ந்து கொஞ்சம் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு கிரேவி ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது தாளிப்புக்கு ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாவில் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இது வெங்காயம் வந்து 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப வெங்காயம் போட்டால் இனிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி, பெரிய தக்காளி 2, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம், அதனால் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் 2. இப்போ உங்களுக்கு வந்து சில பேர் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒத்துக்காது அப்படிம்பாங்க. அப்போனா நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம், அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்போ வந்து புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா நம்ம ஆல்ரெடி பாதி போட்டோம், இதில் பாதி வச்சுருக்கேன். மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். தக்காளி அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை ஊற போட்டுடலாம். 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம், அதனால் நான் வந்து 400 கிராம் ரைஸ் போடுறேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இல்லை 400 கிராம் போட்டு ஊற வச்சிடலாம். இது வந்து 200 கிராம், இது 200 கிராம் அளவு உள்ள டம்ளர். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து 2 பங்கு போட்டுறேன். இங்கே பங்கு அரிசி ஊற போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த தாளிப்பு எல்லாமே வந்து இந்த தவாவில் பண்ணிவிட்டு தான் நான் வந்து நேராக வந்து அடுத்து குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ குக்கரில் டைரெக்டாக பண்ணோன்னா அப்படியே கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கும் கரெக்டாக வந்து அது விசிபிளாக காட்ட முடியாது. அதனால் நான் வந்து தவாவில் ஃபஸ்ட்டு வந்து கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து குக்கருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் எந்த நான் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் எடுத்திருக்கேன்.
எண்ணெய் காஞ்சோடனே பட்டை அது எல்லாத்தையும் போட்டுடலாம். பிரியாணி எல்லாம் போட்டு கிராம்பு எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் சேர்த்தோடனே இப்போ பாருங்கள் நல்லா வதக்க வேண்டியது. கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வதக்கினா தான் பிரியாணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அதனால் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வச்சு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிடணும். நல்லா கொஞ்சம் நேரமாக வதக்கணும். வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு. ஆல்ரெடி அதில் சிக்கனில் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஆல்ரெடி அந்த இதில் சிக்கன்லேயே சேர்த்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிடலான்னா தயிர் சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவு தயிர் வந்து சிக்கனில் போட்டிருக்கோம். அதனால் மீதி தயிர் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே இப்போ வந்து குக்கரில் இப்போ நான் வதக்கங்கள்லாம் போட்டுறேன். இப்போ சிக்கன் இருக்குல்ல, அதை நம்ம இப்போ போட்டுடலாம். பிரியாணி மசாலா வச்சுக்கோலே அதை போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோலே அதையும் போட்டுடலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேங்க. அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி வேகும். கம்மியாக வச்சிங்கன்னா அரிசி ஒன்று ஒட்டிக்கும். இப்போ வந்து அரிசி இன்னும் போடலை, தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் வந்து சிக்கன் வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். இப்போ அங்கே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அங்கே தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு ரைஸை போட்டுடலாம். ரைஸை வந்து நல்லா கிண்டக்கூடாது, அப்போ உடஞ்சிரும் ரைஸு. சும்மா அலசிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ ரைஸ் எடுத்துடலாம். ரைஸ் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப உடையக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே போட்டால் தம் போட போய் குழஞ்சி போயிடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், லைட்டாக வெந்திருக்கணும். அப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ தண்ணி வடிகட்டிக்கலாம். ரைஸ் நல்லா வடிச்சிட்டேன். இப்போ வந்து அதோட சேர்ப்போம். இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ பாருங்க தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க, நல்லா முங்குன அளவுக்கு அவ்வளோதான் இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வந்து என்னென்னா தம் போட்டுடலாம். நான் இதை மூடிட்டு பிளேட்டை மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுருவேன். வச்சு 15 மினிட்ஸ் வச்சுருவேன் சிம்லேயே. பாருங்கள் நான் வெயிட்டை வச்சுட்டேன், இந்த தண்ணியை வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸு சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க பிரியாணி ஆயிடுச்சு. பாருங்க உதிரியாக வந்துடும் பிரியாணி. ரொம்பவும் ட்ரையாக இருக்காது, குழஞ்சும் போல் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ பிரியாணி வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். பிரியாணி ரெடி ஆனோடனே கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.